நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. இன்ஸ்டா ரீல் மாதிரி ஆட்சி பண்ணாம ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு பொங்கி எழுந்து குரல் கொடுத்த உதயநிதி அண்ணாவுக்கு தான் இந்த ஒரு சின்ன சின்ன புகைப்படங்கள். அண்ணே கொஞ்சம் சைட்ல பாருங்களேன். இவங்க யாரு? ஜான்சி ராணியா? கிட்னி திருடி. அவங்க சோசியல் மீடியால தான் இப்ப உங்களுக்காக கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க, சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு அது ரீல்ஸ் ஆட்சி இல்லையோ? கிட்னி திருடி ஆட்சியா இருக்கும். சரி, அதை விட்டுருங்க. அடுத்த போட்டோ அப்படி சைட்ல பாருங்களேன். இது யாரு? இது சும்மா கத்திட்டு கிடக்குதுன்னு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா? நல்லா பேசுது, நம்ம கட்சிக்கு நல்லா சொம்பு தூக்கும்னு நினைச்சு நீங்க இது ரீல்ஸ் ஆட்சின்னு நினைச்சு பண்ணீங்களா, இல்ல குரலாட்சி லவுட் ஸ்பீக்கர் குரலாட்சி என்று பண்ணீங்களானே? இந்த காரியத்தெல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கீங்களே, என்ன பேசுனீங்க என்ன போனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது ரீல்ஸ் ஆட்சி இல்ல, இது குரல் கொடுக்கும் ஆட்சி. அதை கூட விடுனே, அதை கூட விடு, அதை நான் ஒண்ணுமே சொல்லல. குட்டி குட்டி எப்படி குட்டி? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு உங்க கட்சியில சப்போர்ட் பண்றவங்கன்னு சொல்றாங்க, இவங்களுக்கான ஓட்டா இருக்கு, சின்ன குழந்தைலாம் வச்சு பேச வைக்கிறாங்க, குழந்தைலாம் வச்சு இதை பண்ண வைக்கிறாங்க. அண்ணா இங்கட சைட்ல சூடுங்க, சைட்ல சூடு. இது யாரு? 60-70 வயசு பசங்களா? சின்ன பசங்க, சின்ன பசங்க. இந்த பசங்களை வச்சு ப்ரமோஷன் பண்ணீங்களா? அது ரீல்ஸ் ஆச்சு இல்லையாண்ணே? குழந்தைகளை வச்சு நீங்க உங்களை ஃபேம் பண்ணீங்களே, அது வந்து உங்களுக்கு ரீல்ஸ் ஆச்சியா தெரியல. இதான் ரியல் ஆச்சானே? இதுதான் ரியல் ஆச்சு. எங்க அண்ணன் வந்து பணம் கொடுத்து ஓட்டு கேட்கல, பணம் கொடுத்து யாரையும் ரீல்ஸ் ஆட்சி பண்ண சொல்லல. உங்களுக்கு ஒரு 4-5 சொம்பு தூக்கிகள் வந்து ரீல்ஸ் ஆட்சி பண்ணும்போது 4-5 பேர் இல்ல 4 கோடி பேரா இருந்தாலும் எங்க அண்ணனுக்காக ரீல்ஸ் ஆட்சியில குரல் கொடுக்கறோம்னா அது அவர் பணத்துக்காக இல்ல, அவர் மூஞ்சிக்காகவும் அவர் நல்லது பண்ணுவாருன்றதுக்காகவும் தான். புரியுதா? ஒரு நல்ல மனுஷன்றதுக்காக. நீங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் ஆட்சி பண்ணாதீங்க. யாரு ரீல்ஸ் ஆட்சி பண்ணிருக்கானே? வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம்னே. வார்த்தைகளை பார்த்து பேசணும். இப்ப பாத்தீங்களா, மாட்டிக்கிட்டீங்களே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டியா நீ? ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.